கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலில் 3½ வயதே ஆன சிறுவன் 1 மணி நேரம் 1 நிமிடத்திற்கு தொடர்ந்து இசை கச்சேரி நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார். 2 வயது முதலே கர்நாடக இசை கற்றுக்கொண்டு வரும் சிறுவன் ஆரிஃப் நிமலன் மழலை குரலில் குறும்பு செய்கைகளுடன் இசை ஆலாபனை நடத்த குடியிருப்பு சுற்றியிருந்த பார்வையாளர்கள் புன்முறுவலுடன் கச்சேரியை கண்டு ரசித்தனர். இந்த அரிய இசை கச்சேரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றதோடு பாடல் பாடி அசத்திய சிறுவனுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி வரை இலவச தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வியாழக்கிழமை மாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. இதனால் பக்தர்களுக்கான 32 காத்திருப்பு அறைகளும் நிரம்பின. காத்திருப்பு அறைகளில் இடம் கிடைக்காத பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி வரை இலவச தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் 24 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய தேவஸ்தான ஊழியர்கள் மும்முரமாக பணியாற்றி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலின் உட்புறம் கருட சேவை நிகழ்வுக்காக சுற்றி வந்தபோது தண்டு உடைந்து பெருமாள் கீழே சரிந்தார். இது பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதம் தாங்கிகள் தான் கீழே போட்டுவிட்டதாக தவறான தகவல் பரவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மண்டல இணை ஆணையர் கோயிலில் நேரில் ஆய்வு செய்தார். அவரிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஸ்ரீ பாதம் தாங்கி சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை அவங்க கேட்கறதுக்கு தயார் இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம், இதுமாதிரி எங்களுடைய வாகன மண்டபம் கட்டி 100 வருஷம் ஆகுது. அதில் மேலே ஓடுலேருந்து எல்லாமே உடஞ்சிருக்குது. அதுக்கு நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். உள்ளே ஒரு 1½ அடிக்கு தண்ணி தேங்குது மழை பெஞ்சதுன்னா. அதனால வாகன மண்டபம்லாம் போகுது. இது வரைக்கும் அரசாங்கத்தால் எந்த ஒரு வாகனமும் இந்த இடத்துல சரி செய்யலை. எல்லாமே டோனருக்கு மூலியமாகவும் உபயதாரர்கள் மூலியமாக தான் எல்லாமே ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் கேட்டதுக்கு அதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலை, நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 10 நாள் நாங்கள் சாமி தூக்கணுன்றதுக்காக வரோம். தண்டு நேற்று உடஞ்சிது. அதில் யாருக்குன்னா சேதம் ஏற்பட்டிருந்தாலும் எதனா இருந்திருந்தாலோ நேற்றுக்கு இது மாதிரி ஆக்ஷன் இருந்திருக்குமான்றது தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.